ஒரு சிறிய வீட்டில் கணவன் மற்றும் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை பெரும் செல்வம் இல்லாமல் இருந்தாலும் அன்பும் ஈமானும் நிரம்பியதாக இருந்தது. ஒரு நாள் வேலை முடிந்து சோர்வாக வீட்டுக்கு வந்தார் கணவன். முகத்தில் கவலை, மனதில் சுமை. அதை கவனித்த மனைவி மெதுவாக கேட்டாள், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவர் அமைதியாக சொன்னார், இன்று வேலையிடத்தில் சில பிரச்சனைகள், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனைவி சிரித்தபடி சொன்னாள், நமக்கு அல்லாஹ் இருக்கின்றான், கவலைப்படாதீங்க, நாம் சேர்ந்து துவா செய்வோம். அந்த இரவு இருவரும் ஒன்றாக நமாஸ் நின்றார்கள். கணவன் கண்ணீர் விட்டார், மனைவி அமைதியாக துவா செய்தாள். அவர்களின் வீடு பெரியதல்ல, ஆனால் அந்த வீட்டில் இறை நினைவு இருந்தது. நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவரே. அந்த கணவன் புரிந்து கொண்டார், மனைவியை அன்பாக நடத்துவது, அவளை மதிப்பது, அவளுடன் நன்றாக பேசுவது, இது எல்லாம் சதக்கா என்பதை. மனைவியும் அறிந்தாள், கணவனை மதிப்பது, அவருக்கு ஆதரவாக இருப்பது, அவரின் சுமையை பகிர்ந்து கொள்வது, அது ஜன்னத்திற்கான பாதை என்பதை. காலம் சென்றது, சிரமங்கள் வந்தது. ஆனால் அவர்கள் பிரியவில்லை. ஏனெனில் அவர்களை இணைத்தது காதல் மட்டுமல்ல, ஈமான்.